ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு விலாகுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஊருக்கு போயிருந்தோம் இல்லையா தீபாவளி டைமில், அப்போ எடுத்ததை தான் வந்து 1 வீக் எடுத்ததை நான் குட்டி குட்டியாக எடுத்து சேர்த்து ஒரு விலாகாக கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நாங்கள் வேளாங்கண்ணி போயிருந்தோம். என் மாமியார் வீட்டிலேருந்து ஒரு வேலையாக நாங்கள் பர்சனல் ஒர்க்காக நாகப்பட்டினம் போனோம். அப்படியே பக்கத்தில் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக போனோம். அங்கே இதான் நான் ஃபஸ்ட் டைம், அதாவது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது போயிருக்கேன். 5-6 வயசில், எனக்கு சுத்தமாக ஞாபகம் கிடையாது. இப்போ நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் அங்கே போனோம். பட்டுக்கு வந்து என்னென்னா அது பார்க்குறதுக்கு ஓகே, ஆனால் தண்ணியில் இறங்க பயப்படுறா. ஆசையாக பார்த்துட்டு இருந்தா என்னோடய மாமியார் தான் பாப்பா வச்சுட்டு நிற்கிறாங்க. அவளுக்கு என்னென்னா தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வருது இல்லையா, இவ்வளோ தண்ணி பார்க்குறது பயமாக இருக்கோ என்னவோ தெரில, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தா. சரி நாங்கள் விட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டானா மேபி பீச்சில் நல்லா விளையாடுவா அப்படின்றதுக்காக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணல. ரொம்ப நேரம் நின்று அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் சும்மா ஒரு ரவுண்ட் மட்டும் அந்த சர்ச் இருக்கும் இல்லையா, வேளாங்கண்ணி சர்ச் ஆப்போசிட்டில் இருந்துச்சு. அப்படியே பீச்சுக்கு ஆப்போசிட்டில் சர்ச் தெரிஞ்சுது. அப்படியே ஒரு ரவுண்ட் மட்டும் போயிட்டு கடத்தரெல்லாம் அப்படியே சுற்றிட்டு திரும்பி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நாகப்பட்டினம் போனதுனால சரி பக்கத்தில் வேளாங்கண்ணி இருக்கேன்ட்டு அப்படி போனோம். ஸோ போயிட்டு நாங்கள் ஒரு 2 days என் மாமியார் வீட்டில் இருந்தோம். அப்புறம் தீபாவளி டைமில் எங்கள் வீட்டுக்கு போனேன். அங்கே போயிட்டு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, முறுக்கு ஸ்வீட்லாம், அதெல்லாம் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு திரும்பி என் மாமியார் வீட்டுக்கு வந்தேன். திரும்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன். ஃபுல்லாக ஊருக்கு போய் 1 week தான் இருந்தோம். ஆனால் அங்கேயும் இங்கேயும் ட்ரிப் அடிச்சுட்டே இந்த மாதிரி இருந்துச்சு. என் மாமியார் வீட்டுக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கும் ஒரு 1 hour அப்படி தான் ட்ராவல் இருந்தாலும் அது அதிகமாக ட்ராவல் பண்ணிகிட்டே இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது சொன்னேன் இல்லையா, நாகப்பட்டினம் அன்னைக்கு போயிட்டு வந்துட்டு மறுநாள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். இது எங்கள் அம்மா வீடு தான். பின்னாடி ஆடெல்லாம் நிற்கிது பாருங்கள். எங்கள் வீட்டில் மாடு இருக்குது, ஆடு இருக்குது, கோழி இருக்குது, எல்லாமே இருக்குது. நல்ல மழைங்க. நான் போன டைமில் சரியான மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் மழை இல்லாமல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மொதல் நாளும் சரி சரியான மழை, அதுக்கு அடுத்த நாளும் நல்ல மழை பெஞ்சுது. பார்த்தாலே தெரியுது பாருங்கள், நல்ல மழை பெஞ்சிருந்துச்சு. இது எங்கள் வீட்டு வாசல் தான். ஸோ நாங்கள் போன அன்னைக்கே பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை போனோம். எங்கள் வீட்டிலேருந்து பட்டுக்கோட்டை கொஞ்சம் பக்கம். எதுனா அதுதான் எங்களுக்கு சிட்டி மாதிரின்னு சொல்லலாம். இப்போ சென்னையில் எப்படி நம்ம டி நகர் போகிறோம் அது மாதிரி பட்டுக்கோட்டையெல்லாம் ட்ரெஸ் எடுக்க போகிறதுனால ஏதாவது வாங்க போகணும் அப்படின்னாலும் பட்டுக்கோட்டை தான் போவோம். கிளைமேட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நாங்கள் அன்றைக்கி பட்டுக்கோட்டை போயிட்டு மளிகை ஜாமான்லாம் நிறைய வாங்கிட்டு, அதாவது ஸ்வீட் செய்ய முறுக்கு அதுக்கெல்லாம் வாங்கிட்டு அப்படி வந்தோம். பாப்பாவுக்கு எங்கள் அம்மா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க தீபாவளிக்காக. அதெல்லாம் நான் அன்றைக்கி போடலை. நான் என்னைக்கு போடுறேனோ அதை நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ நாங்கள் அன்றைக்கி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு சரி கொஞ்சம் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. சரி நாங்கள் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வாங்கின வெடியும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பத்திரமா வச்சுருந்தோம். நிறைய வெடி இருந்ததுன்னா எங்கள் அம்மாவும் கொஞ்சம் வெடி வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். வெளியில் வியூ எப்படி இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு பக்கம் ஃபுல்லாக வயல்டாக இருக்கும். பக்கத்தில் தோப்பு இருக்குது பாருங்கள், தெரியுதா? நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் வரையும் தோப்பு தான். அந்த பக்கம் அதுக்கு அங்கிட்டும் ஃபுல்லாக வயல்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு நாள் வந்து நான் டீட்டெயிலாக வீடியோ நான் வந்து கவர் பண்ணுறேன். என் கார் மேலே பாருங்கள் மழை தண்ணி எவ்வளோ இருக்குன்னு. அது மேலே தான் வெடியை வச்சு என் ஹஸ்பண்ட் ஒன்று ஒன்றா திரியை பிச்சு வெடிச்சிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் வெடித்தேன். அன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைச்சிருந்தாங்க. என்னன்ட்டா நான்வெஜ் தான் ஃபுல்லாகவே. அதை நான் அடுத்த கிளிப்பிங்ஸில் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பலகாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு முறுக்கு மாவு தான். எங்கள் அம்மா நிறைய செஞ்சுட்டாங்க அந்த தடவை. ஆனால் சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் இயரில் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன்ப்பா, எல்லாம் கடையில் வாங்கி இது பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா என்னாலையும் முன்ன மாதிரிலாம் ஹெல்ப் பண்ண முடியல. யானே தெரில, ஸ்ட்ரென்த்து போயிடுச்சானான்னு தெரில. இவ்வளோ மாவும் நான் தான் பிணைஞ்சேன் பாருங்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டு பிணைஞ்சேன். இது முறுக்குக்காக ரெடி பண்ணோம். என்ன ஆயிடுச்சுன்னா முறுக்குக்கு மாவு பிணைஞ்சு வச்சாச்சு. பார்த்தா சிலிண்டர் அடுப்பு வந்து பெரிய அடுப்பு யூஸ் பண்ணலான் இருந்தோம். அதோட அடுப்பு மண்டை வந்து உடஞ்சிருச்சு. சிலிண்டருக்கு மாட்டுவோம் இல்லையா, அந்த மண்டை உடஞ்சிருச்சு. நிறைய சுதப்பல் ஆகிட்டே இருந்துச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் கிவ் அப் ஆகாமல் எப்படின்னா செஞ்சுணும். பொருளை வாங்கியாச்சு இல்லையா, வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால செய்யலான்ட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, முறுக்கு மாவு ஓரமாக வச்சுட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பாசிப்பருப்பு லட்டு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப 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 பிடிக்கும் இந்த லட்டு. எங்கள் அம்மா வந்து அதை நெய்யை நான் சூடு பண்ணி கொடுத்தேன். எங்கள் அம்மா ஹெல்ப்பிங் ஆள் மாதிரி நான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பேன். எங்கள் அம்மா செஞ்சு தருவாங்க. எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன். இந்த உருட்டுறாங்க இல்லையா, வளர்றேன். இந்த உருட்டுறது எனக்கு வராது. எனக்கு அதை கெட்டியமாக பிடிக்க தெரியல. எங்கள் அம்மா அழகாக அதை பிடிச்சி வச்சுருவாங்க. ஸோ அந்த லட்டு வந்து பிடிச்சி வச்சாச்சு. பாக்ஸில் இருக்குது பாருங்கள்.
ஸோ அடுப்பு வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு. அதுவுமே அந்த மண்டைக்காக எங்கள் அப்பா 2 கடை போய் தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. அப்புறம் இன்னொருத்தவங்க வீட்டில் போயிட்டு அந்த மண்டை வாங்கிட்டு வந்து மாட்டினோம். அதுக்கப்புறம் பார்த்தா பைப்லேருந்து கேஸ் லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப சொதப்பலாகிட்டே இருந்துச்சு. ஃபைனலி எப்படியோ பற்ற வச்சு முறுக்கு சுட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து சூப்பராக முறுக்கு சுட்டுறாங்க பாருங்கள். முறுக்குக்கு அப்புறம் ஒரு லட்டு பிடிச்சிட்டோமா. ஸோ ஆல்ரெடி வந்து கெட்டி உருண்டை எங்கள் அம்மா இன்னொரு இடத்துல செய்ய கொடுத்துருந்தாங்க. அது ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து கடிக்கவே முடியலங்க. சுத்தியில் வச்சு உடச்சி தான் சாப்பிடணும் போல். அது ரெடி ஆகிருந்துச்சு. ஸோ பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆகிடுச்சு. முறுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. முறுக்கும் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. முன்னெல்லாம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. இதான் கெட்டி உருண்டைன்னு சொன்னாலே, அந்த வாளியில் இருக்கிறது வந்து கெட்டி உருண்டை. இது வந்து பாசிப்பருப்பு லட்டு. பாப்பா தொட்டு ஒன்று வந்து உடச்சிட்டா. அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், லைட்டாக தொட்டாலே உடஞ்சிரும். அது வந்து அந்த பாக்ஸில் வச்சுருந்தேன். முறுக்கு வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து நாள், அதாவது தீபாவளிக்கு 2 days முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நாள் ஈவினிங்குள்ளே இதெல்லாம் பண்ணது, ஓகேங்களா. ஸோ மறுநாள் காலையில் மற்றது ஸ்டார்ட் பண்ணிங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி நைட்டே எல்லாம் செஞ்சிடலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் என்னால் உட்கார முடியல, தூக்கம் வந்துடுச்சு. இதுவே நைட்டு 10 மணி ஆகிடுச்சு. இந்த அடுப்பு பிரச்சனைனால 10 மணி ஆகிடுச்சு. எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டம்மா என்னால் முடியல, நான் போய் தூங்குறேன், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் பண்ணது. இது வந்து ரவா லட்டு. பாசிப்பருப்பு லட்டு தான் கொஞ்சம் நிறைய செஞ்சோம், ரவா லட்டு கம்மி தான். இது வந்து முறுக்கு மாவில் எங்கள் அம்மா கொஞ்சம் மாவு வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து பொட்டுக்கல்லை வந்து கொஞ்சம் அரைச்சி போட்டேன், மிளகாத்தூள் போட்டேன், ஜீரகத்தூள் போட்டேன், அப்புறம் லைட்டாக உப்பு போட்டு பிணைஞ்சு வச்சாச்சு. இது வந்து எதுக்குன்னா ஓலைப்பக்கடாவுக்கு, ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, பட் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே ரெடிமேட் மாவு தான் எங்கள் வீட்டில். எங்கள் அம்மா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தான் அரைச்சி எல்லாம் பண்ணுவாங்க. இப்போல்லாம் ரெடிமேட் மாவு தான். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா குலோப் ஜாமுனுக்கு பண்ணிடுறேன். ஸோ வந்து 3 ஐட்டம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒன்று எங்கள் அம்மா லட்டு உருட்டிகிட்ருக்காங்க. குலோப் ஜாமுன் நான் உருட்டி வச்சுருந்து ரெடி பண்ணியாச்சு. எங்கள் அம்மா பாகு செஞ்சாலும் குலோப் ஜாமுனும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து எங்கள் அம்மா ஓலைப்பக்கடாவுக்கு தான் அந்த மாவு பிணைஞ்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் சூப்பராக வந்துச்சு. குலோப் ஜாமுன் தாங்க கொஞ்சம் சொதப்பிடுச்சு, என்னன்னு தெரில. 2 days வந்து எப்போதுமே வருஷம் நாங்கள் செய்யும்போது நல்லாயிருக்கும். ஒரு செகண்ட் டே தான் நாங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம். இது வந்து என்னாச்சுன்னா செகண்ட் டேலேயே ஒரு பூத்து போன மாதிரி ஆயிடுச்சு. ஒன்று ஜீரா வந்து அம்மா சரியாக காய்ச்சலையா, நான் வந்து இந்த தடவை பெரிய பெரிய உருண்டையாக உருட்டிட்டேன். அது வேகாததுனாலையா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ அது மட்டும் ஸ்பாயில் ஆகிடுச்சு. எங்கள் அண்ணன் வீடியோ கால் பண்ணான். சிங்கப்பூர் போயிட்டான் இல்லையா, நீங்கள் ஆல்ரெடி வீடியோலாம் பார்த்துப்பீங்க. எங்கள் அண்ணன் தான் வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கான். அடுத்து லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அதிரசம் தான். இதுவும் ரெடிமேட் மாவு தாங்க. எல்லாமே ரெடிமேட் மாவு தான், ஈஸியாக முடிஞ்சிடும், நம்ம போட்டு எடுக்கிறது மட்டும்தான். ஆனால் அதுக்குமே ரொம்ப டயர்டாக, எங்கள் அம்மாவுக்கும் முடியல, அவங்களுக்கும் டயர்டாக இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் அவங்களாலே செய்ய முடியல. அம்மா சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் இயரில் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டாங்க. நானும் ஓகே சொல்லிட்டேன். ஸோ அதெல்லாம் முடித்து செஞ்சு கொடுத்துட்டு நான் என் மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எப்போனா தீபாவளிக்கு முன்னாடியே, ஓகேங்களா. அங்கெல்லாம் ஃபுல்லாக மழை தான், பயங்கர மழையாக இருந்துச்சு. ஸோ தீபாவளி அன்னைக்கு தான் நான் திரும்பி எங்கள் வீட்டுக்கு வரதா இருந்துச்சு. ஸோ அதனால என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதை முடிச்சுட்டு திரும்பி வரலான்னு வந்துட்டேன். தீபாவளி அன்னைக்கு திரும்பி என் மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி என் மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அந்த டைம்லேயே கோல்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எனக்கு சுத்தமாக முடியல. இப்போயுமே வாய்ஸ் வந்து இன்னும் கிளியர் ஆகலை, மேபி தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. நாங்கள் போயிட்டுருக்கும் போதே பட்டு தூங்கிட்டா. அண்ட் தீபாவளி முடித்தோடனே எனக்கு கோல்டு ஸ்டார்ட் ஆனதே இப்போ வரையுமே 1 week ஆக போகுது. பாடி பெயின் இருக்குது, டயர்டாக இருக்குது, ஃபீவர் வந்துச்சு. அது என்னன்னு தெரில, ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி ஆயிடுச்சு. மழைனாலையா இல்லை என்னன்னு தெரில, லைட்டாக மழையில் நனைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன், அதனாலயா என்னன்னு தெரியல. பாப்போம், சீக்கிரம் க்யூர் ஆகிடுன்னு நம்புகிறேன். ஸோ அப்படியே முடிச்சுட்டு என் மாமியாரையும், நாங்கள் போனோம் இல்லையா எங்கள் மாமியார் வீட்டுக்கு, என் மாமியாரையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே நாள் நைட்டு, தீபாவளிக்கு நாள் நைட்டு அங்கே தான் இருந்தோம். ஸோ அங்கே கொஞ்சம் வெடியெல்லாம் வெடித்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். பட்டுக்கு வந்து லாஸ்ட் இயர் ரொம்ப குட்டி பிள்ளையாக இருந்ததுனால அவளுக்கு வெடி பற்றி ரொம்ப தெரியாது இல்லையா, சும்மா சவுண்டு மட்டும் கேட்டு பயந்தா. இப்போ வந்து அவளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறா. ஆனால் பயமாக இருக்குது அந்த சவுண்டு பார்க்கும்போது. ஆனால் அவள் என்ஜாய் பண்ணா, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவளுக்காக தான் மெயினாக நாங்கள் வெடியை சேகரித்து வச்சுருந்தோம். சரி அவள் என்ஜாய் பண்ணி பார்க்கட்டுன்ட்டு. நாள் நைட்டு அங்கே இருந்துட்டு மறுநாள் எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். பட்டு பாருங்கள், அங்கேயும் போயிட்டு நாங்கள் சரி கொஞ்சம் வெடியெல்லாம் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் ஸ்டார்ட் பண்ணோம். அன்றைக்கி தான் ரொம்ப அதிகமான வெடி வெடித்தோம். ஏன்னா மறுநாள்லாம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எங்களால் வெடிக்க முடியல. இன்னும் வந்து வெடி கொஞ்சம் இருக்குது, நாங்கள் சென்னை வரும்போது எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே எப்போயாவது ஒரு நாள் வந்து வெடிக்கணும்.
நானும் வெடியெல்லாம் வெடித்தேன். எனக்கு வெடி வெடிக்க ரொம்ப பிடிக்கும். ஏதோ சின்ன பிள்ளைங்க மாதிரி ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அவ்வளோ ஆசையாக வெடி வெடிப்பேன். அதனால் பத்திரமா வெடியெல்லாம் வச்சு நானும் இப்போ வெடிப்பேன் பாருங்கள். வெடி வச்சுட்டு தான் வருவேன். லட்சுமி வெடி பெருசு நான் வைப்பேன், நான் தான் வைப்பேன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க கையெல்லாம் சுருட்டிட்டு கிளம்பிட்டேன். நான் தான் வெடி வச்சேன். நிறைய வெடி நானும் வெடித்தேன். சரம் வந்து 2000 சரம் வந்து இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போட முடியல, மழைனால நாங்கள் போடல. அது இப்போ இங்கே சென்னை வீட்டில் தான் வச்சுருக்கோம். அது வெடிக்கும்போது நான் வீடியோ, அது தனி பிளாகாக நான் கண்டிப்பாக போகிறேன். அதுவும் நான் தான் வைப்பேன்னு இருக்கேன். அந்த வெடி நான் தான் வெடிப்பேன். ரொம்ப சேஃபாக பாப்பாவை எட்டி வச்சுட்டு ரொம்ப சேஃபாக தான் வெடித்தோம். இது வந்து ஈவினிங் டைம். இப்போயே பாருங்கள் மழை தண்ணிலாம் கிடக்கு. சரி பரவாயில்ல, நம்ம ஆனால் வெடிக்கலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி நிறைய இது புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. ஒரு மாதிரி பதத்து போன மாதிரி, அதனால் வெடிக்க முடியல. பட்டுவும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தா. இருட்டாயிடுச்சு இல்லையா, கரெக்டாக நாங்கள் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா புஷ்வானம், இந்த சங்கு சக்கரை இதெல்லாம் அந்த டைமில் பார்க்க அழகாக இருக்கும். இந்த கம்பி மத்தாப்பெலாம் பாப்பா என்ஜாய் பண்ணி பாப்பான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வெடிக்க ஆரம்பித்தோம். அந்த கம்பி மத்தாப்பா அழகாக சுற்ற சொல்லி கொடுத்தோன்னா அவள் அழகாக சுற்றினா. எங்கள் அப்பா தான் சொல்லி தந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவளாவே தனியாக பயப்படாமல் செய்ய ஆரம்பித்தா. இருந்தாலும் பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க இருந்துகிட்டே இருந்தோம், சுட்டுப்பாலோ அப்படின்னு சொல்லிட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டோம். நாங்களும் சேஃபாகவே வெடியெல்லாம் வெடித்தோம். உங்கள் வீட்லேயும் நீங்களும் தீபாவளியெல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம், ஆனால் ஃபைனலி உடம்பு சரியில்லாமல் போய் பயங்கர சுற்றிகிட்டே இருந்ததுனால, ட்ராவல் பண்ணிட்டே இருந்ததுனால கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். நீங்களாம் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட்டு பாருங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி அழகாக சுற்றுறா பாருங்கள். எங்கள் அப்பா தான் அங்கே நிற்கிறாங்க. அவங்க சொல்லித்தராங்க, அழகாக அதை வந்து சுற்றி காட்டுறா. தீபாவளி அன்னைக்கு தீபாவளி ட்ரெஸ் எல்லாம் போடலங்க. அதெல்லாம் சின்ன பிள்ளையில தான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு போடுவோம். இப்போ வளர்ந்துட்டோம் இல்லையா, பெரிய பிள்ளை ஆனோன்னா அது என்னமோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஆசை, வெடி வெடிக்கணுன்ற ஆசை எப்போதுமே போனதில்லை. மற்றபடி இந்த தீபாவளி அன்னைக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதெல்லாம் இப்போ கம்மி ஆயிடுச்சு. பட்டுக்கு மட்டும் அவளுக்கு எடுத்தது வேறு ட்ரெஸ்ஸு, அவளுக்கு 2, 3, 5, 6 ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிற புது ட்ரெஸ்ஸு. ஆனால் நான் அவளுக்கு ஒன்று மட்டும் தான் போட்டு விட்டுருந்தேன். அதையுமே அதிகமாக ஃபோட்டோ எடுக்கல. ஃபுல்லாக மழை, எனக்கும் உடம்பு சரியில்லாமல் போனதுனால அதிகமாக ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. நான் கண்டிப்பாக தீபாவளி ட்ரெஸ் இன்னொரு தடவை போடும்போது நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், இதான் பட்டோட தீபாவளி ட்ரெஸ்ன்னு. எங்களுக்கு ஸ்பெஷலாக எதுவும் எடுக்கல. ஆல்ரெடி புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்தது, மாடர்ன் ட்ரெஸ்ஸாக எடுத்தது. ட்ரெடிஷ்னலாக ஒரு ட்ரெஸ்ஸு புதுசாக வச்சுருந்தேன், பட் நான் அதுவும் போடலை. சும்மா நார்மலாக ஆல்ரெடி எடுத்திருந்த புது ட்ரெஸ் ஏதோ சும்மா நார்மலாக உள்ள ட்ரெஸ் தான் நான் போட்டுக்கிட்டேன். வெடியெல்லாம் நல்லா ஜாலியாக வெடித்தோங்க, சேஃபாகவும் வெடித்து முடித்தோம். இது வந்து தீபாவளி அன்னைக்கு இல்லை, தீபாவளிக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ. வெடி வெடிக்கிறது எல்லாமே தீபாவளி அன்னைக்கு நைட்டு வந்து நாங்கள் என் மாமியார் வீட்டு போய் அங்கே கொஞ்சம் வெடி வெடித்தோம். ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டோம், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இந்த ஸ்வீட்டு இதெல்லாம் செஞ்சோம் இல்லையா, அதெல்லாம் சின்ன பிள்ளையில தான் நல்லா சாப்பிடுவோம். இப்போல்லாம் அந்தளவுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேது. நான் அங்கேருந்து எங்கள் அம்மா அவ்வளோ கட்டி எனக்கு கொடுத்து விட்டாங்க. ஆனால் இங்கேயே நான் நிறைய பேருக்கு, இங்கே ஒருத்தவங்க ஆப்போசிட் வீட்டில் ஒருத்தவங்க கொடுத்துருக்கேன். இன்னமும் நிறைய இருக்குது, யாருக்காவது கொடுத்துடலாமான் இருக்கு. அவ்வளோ இருக்குது ஸ்நாக்ஸ் எல்லாமே. ரொம்ப சாப்பிட பிடிக்க மாட்டுது, அப்படி தான் போயிட்டுருக்கு. நான் ஊருக்கு போயிட்டு லைவ் போடுறேன்னு சொன்னேன். என்னால் நான் இந்தளவுக்கு எதிர்பார்க்கல. ஏன்னா எனக்கு வந்து நெட்டும் அதிகமாக கிடைக்க மாட்டேன்ட்டுச்சு. எங்கள் ஊரில் சுத்தமாக டவரே கிடைக்காதுங்க. அதாவது வீட்டுக்குள்ளே இருந்தால் வெளியில் வந்து தோப்பு சைடு அந்த சைடு போனால் தான் நல்லா டவர் கிடைக்கும். நான் டவருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதுக்காக என் ஹஸ்பண்ட் தனியாக ரீசார்ஜெலாம் எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க லைவ் போடலான்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் போட முடியல. அதை விட ட்ராவலும் பண்ணிகிட்டு இருந்தோமா, என்னால் ப்ராப்பராக அது பண்ண முடியல. பட்டுவும் வந்து இப்போ இங்கேனா வீட்டுக்குள்ளேயே இருப்பேன்னா, அங்கே வந்து அவளை கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ இந்த பாருங்கள், இந்த மாதிரி மண் தரையில் பில்லு தேடி அந்த மாதிரி ஓடிட்டே இருந்தால் மழையும் வேறு பெஞ்சிச்சு. ஸோ வந்து எனக்கு அது இந்த சுச்சுவேஷன் எனக்கு செட் ஆகலை லைவ் போடுறதுக்கெலாம். ஸோ அதனால் நான் கொஞ்சம் 2 நாள் லைவ் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதுவுமே நல்லா சரியாக அதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் லைவ் ஸ்டாப் பண்ணிட்டேன். இங்கே சென்னை வந்து போகலான்னு பார்த்தா உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து கரெக்டாக லைவ் கண்டினியூ பண்ண முடியல. ஆனால் நான் கண்டிப்பாக போடுவேன். என்னோடய லைவ் கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோடய சேனல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தீபாவளி அன்னைக்கு நாள் எங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல்னால், இது வந்து மீன் குழம்பு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. எங்கள் அப்பா சமைப்பாங்க, சூப்பராக சமைப்பாங்க. இதெல்லாம் எங்கள் அப்பா சமைச்சது தான். இது வந்து ஈரல், இது
மாட்டு ஈரல் இது. ஆனால் அப்பா வந்து கொஞ்சம் அதையுமே குழம்பு மாதிரி வச்சுட்டாங்க. ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஈரல் இது வந்து குழம்பு, ஆட்டுக்கறி குழம்பு. இது நல்ல கொழுப்போட நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா எல்லாத்தையும் மாப்பிள்ளைக்காக மருமகனுக்காக தடபுடலாக பண்ணாங்க எல்லாத்தையும். ஆனால் சாப்பிட தான் முடியல. எல்லாம் ஒரே நேரம் செஞ்சோட நிறைய அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சாதம் சூடாக. ஸோ அன்றைக்கி லஞ்சு சூப்பராக சாப்பிட்டோம். எங்கள் அப்பா கூட பாப்பா விளாண்டுட்ருக்கா பாருங்கள். இது வந்து தீபாவளி அன்னைக்கு எடுத்தது. அதான் நான் குட்டி குட்டியாக அப்பப்போ எடுத்த வீடியோவை அப்படியே கவர் பண்ணியிருக்கேன். இது தீபாவளி அன்னைக்கு எடுத்தேன். எங்கள் அப்பாவை அடிக்கிறா, ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்கிறா. ஆனால் வந்து எங்கள் அப்பாவுக்கு வலிக்குதுன்னு சொன்னோன்னா அவளே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறா, தடவி கொடுக்குறா, சாரி சொல்கிறா. அது சில விஷயங்களும் ரொம்ப க்யூட்டாக பண்ணும் என் தங்கம். அழகாக அதை வந்து இது பண்ணுவான். ஆனால் நிறைய விஷயங்கள் அவளுக்கு புரியுது. ஆனால் வந்து அதை வேணும்னு பண்ணுற மாதிரி பண்ணுறா. அந்த அடிக்கிறது எல்லாமே கண்டிப்பாக மாறிடும்னு நம்புகிறேன். எல்லா டைமும் இல்லை, எப்போயாவது ஒரு தடவை அடிச்சிடறா. ஆனால் அதுக்கு சாரியும் சொல்லிவிடுவாங்க. அவ்வளோதாங்க. என் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து என் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டேன். இது வந்து ஷார்ட்ஸ் வைக்கிறாங்க என் ஹஸ்பண்ட். அந்த இடத்துல லைட் எதுவும் கிடையாதுனால ரொம்ப இருட்டாக இருக்குது. இது வந்து 13 ஷார்ட்னு நினைக்கிறேன். இது 13 ஷார்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சீக்கிரம், ஒரு நிமிஷம் கூட இல்லை, டப்பு டப்பு டப்புன்னு வெடித்து முடிச்சிருச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே நாங்கள் நிறைய வெடியை வெடித்தோம். புஷ்பானம், அப்புறம் வந்து இந்த பீகாக் வெடி இருக்குல்லையா, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. சவுண்டோட சூப்பராக வந்துச்சு. ஷார்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக வெடிக்குதுல. ஆனால் நான் ரொம்ப பெருசாக வரும்னு எதிர்பார்த்தேன். டப்பு டப்பு டப்புன்னு சின்னதாக இருந்தாலும் ஆனால் அழகாக வெடித்து முடிச்சிருச்சு. ஒரு நிமிஷம் கூட இருக்காது. பட் நல்லா இருந்துச்சு. ஸோ தீபாவளி இப்படி தாங்க நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். வரும்போது ரிட்டன் வரும்போது எனக்கு உடம்பு சரியில்லாமல் தான் வந்தேன். பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ நீங்களாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க, தீபாவளிக்கு என்னென்ன ஸ்வீட்ஸ் பண்ணீங்க, கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படி போச்சுன்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.